மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். அவங்க பண்ண போற பூஜையையும் தவத்தையும் வச்சு அவங்கள நான் அழிக்க போறேன். அழிக்க போறீங்களா? என்ன சாமி சொல்றீங்க? என்னோட மாந்திரிக பலத்தால ஒரு கோவிலோட சக்தியவே இல்லாம பண்ணவண்ணா. இவங்கெல்லாம் எனக்கு ஏமாத்திரும். மந்திரம் கால் மதி முக்காலாவுடை. இந்த தடவை அவங்கள தந்திரத்தால அழிக்க போறேன். இப்ப நான் சொல்ல போறத நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. சிந்தனை என்னோடது, ஆனா அதை நீங்க தான் செயல்படுத்தி ஆகணும். அவடை துர்கா நாளைக்கு நெருப்ப வளையத்துல மேடை அமைச்சு அதுல உட்கார்ந்து தவம் பண்ண போறான். அங்க நீங்க என்ன பண்ணணும்னா, அவ தவம் பண்ண போற இடத்துக்கு கீழே ஒரு குழிய தோண்டி பெட்ரோல் பேரல புதைச்சு வச்சிடுங்க. அங்கிருந்து பூமிக்குள்ள குழாய் பதிகிற அளவுக்கு ஆளரவமற்ற இடத்துக்கு போற மாதிரி வரிசையா குழாய்களை பதிச்சுக்கிட்டே போகணும். பெட்ரோல் பேரல்ல இருந்து பைப்போட சேர்ந்து ஒரு பெரிய திரி மறுமுனைக்கு வரணும். இங்க துர்கா தவம் இருக்க ஆரம்பிக்கிறப்போ குழாயோட மறுமுனையில அந்த திரியில நெருப்ப பத்த வச்சுட்டா நெருப்பு குழாய் வழியா பூமிக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே வந்து பெட்ரோல் பேரல்ல பிடிச்சு அது வெடிச்சு சேதரும். அந்த பேரல் இருக்கிற இடத்துக்கு மேல தவ இருக்கிற துர்கா வெடிச்சு பீஸ் பீஸா சேதறிடுவா. அந்த அக்னிவியை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா. அவடை என்ன யோசனை? சாமி, நல்ல யோசனை சாமி. நீங்க சொன்னபடியே ஆளுங்களை வச்சு செஞ்சிடறோம். ஆனா துர்காவுக்கு துணையா கௌரி வருவாளே. நாம பண்ண போற பூஜையால நாம நினைக்கிறது நடக்காம போச்சுன்னா இவ்வளவு யோசிச்சனா அதை யோசிக்க மாட்டேனா? என்னோட திட்டங்கிறது கௌரியையும் அழிக்கணுங்கிறது தானே. அவளை அந்த குட்டிச்சாத்தான் செய்வினையை எடுக்க எங்கிருந்து கிளம்பி வரப்போறாங்கிறத நான் கணிச்சிட்டேன். ஆனா அவ அங்கிருந்து கிளம்பி வந்தா தானே அவளால இந்த செய்வினையை எடுக்க முடியும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சாமி. சொல்ற ஆவுடை, இப்பவும் திட்டம் என்னோடது, ஆனா அதை செயல்படுத்த போறது நீங்க தான். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. அந்த கௌரி ஆதி துர்கா குடியிருக்கிற சாமி மரத்துக்கு மயான பூஜை பண்ணி தனக்கு அருள் ஏத்திக்க அங்க வருவா. அங்க 6 அடியில குழி தோண்டி அதுக்குள்ள உட்கார்ந்து மண்ணை போட்டு மூடி ஆதி துர்கா மூல மந்திரத்தை 108 முறை உச்சாடனம் பண்ணுவா. கௌரி உட்கார்ந்து இருக்கிற 6 அடி குழி ஆழத்துக்கு இணையா நாம ஒரு சுரங்கம் தோண்டி அதுக்குள்ள 2 ஆளுங்களை அனுப்பி அவங்கள தயாரா இருக்க வைக்கணும். சரியா கௌரி உச்சாடனம் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறம் சுரங்கத்திலிருந்து ஓட்ட போட்டு கௌரி கிட்ட வந்து அவ மூச்சை நிறுத்தி அவளை கொன்னுடணும். அப்போ நாம கொல்ல போற ஆளுங்களுக்கு தலையில கட்டுற பேட்டரி லைட்ல கேமராவை பொருத்தி அவங்கள அங்க அனுப்பி வைக்கணும். அப்பதான்
அங்க நடக்க போற கௌரியோட அகால மரணத்தை நாம நேரலையா இங்கிருந்தே பார்த்து ரசிக்க முடியும். இப்படிதான் அந்த கௌரிய நாம சமாதி பண்ண போறோம். அப்பா, காலன்சாமி சொன்ன மாதிரி துர்கா தவம் இருக்க போற இந்த இடத்துக்கு அடியில பெட்ரோல் பெறல நம்ம ஆளுங்க பதிச்சிட்டாங்க. துர்கா தவம் பண்ண ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்திலேயே நான் போய் பதிச்சு வச்சிருக்கிற குழாயில இருக்கிற திரிய நான் பத்த வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி சாமி மரத்தடியில மயான பூஜை பண்ண போற கௌரியோட மூச்சை நிறுத்த கூட நம்ம ஆளுங்க தயாரா இருக்காங்கப்பா. எதுக்கு ஒரு தடவை நீங்க அவங்க கிட்ட பேசிருக்க? சரி. ஐயா சொல்லுங்க ஐயா. ஏய், நீங்க சுரங்க பாதையில இறங்கி உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கீங்கல்ல? ரெடியா இருக்கோங்க ஐயா. கௌரி அந்த குழிக்குள்ள உட்காந்து மந்திர உச்சாடனம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உள்ள போய் அவ கதையை முடிச்சிடுங்க. சரிங்க ஐயா. ஏய், உங்க தலையில டார்ச் லைட்டோட இருக்கிற கேமராவை மறக்காம ஆன் பண்ணிடுங்க. அப்பதான் அங்க நடக்கிறத நாங்க இங்க இருந்தே பார்க்க முடியும். சரிங்க ஐயா. குழிக்குள்ள போறப்போ டார்ச் லைட் கேமராவை ஆன் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த கௌரி செத்தது தெரிஞ்சதும் அவளோட கூட வந்திருக்கிற சின்ராசுவும் ஊர்க்காரங்களும் காதறி அழுவானுங்க. அதையும் வீடியோல காட்டுங்க. பார்க்க சந்தோஷமா இருக்கும்டா, சந்தோஷமா இருக்கும். அப்படியே செஞ்சிடறோங்க ஐயா. நாங்க 2 பேரும் இப்பவே சொர்க்கத்துக்குள்ள போறோம் ஐயா. சரி, நல்லதுடா. வா. டேய், யாராவது வராங்களா பாருங்கடா. டேய், இங்க பாரு, நீ இங்கேயே இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்து எங்களுக்கு சொல்லணும், சரியா? டேய் வாடா.
உனக்கு சேவை செய்யறதுக்கு தான் இந்த பொறுப்பு தாயே. உனக்கு என்ன அர்ப்பணிக்கிறதுல எனக்கு அத்தனை ஆனந்தம். நான் நினைச்சு வச்சிருக்கிற காரியத்தை நல்லபடியா நீ தான் முடிச்சு கொடுக்கணும். ஆதி துர்காவா இங்க குடியிருக்கிற ஆதிசக்தியே, என்னோட மொத்த நம்பிக்கையும் நீதான். 1000 கண்ணுடையாலே உன்னோட கண்களை காட்டி எங்க கஷ்டத்தை போக்க வழி சொல்லுமா. அண்ணே, என்னங்கம்மா? கொடுங்க சாமி. ஓம் ஆதி துர்காய நமக. ஆதி துர்கா ஓம் ஆதி துர்கா போற்றி. ஆதி துர்கா போற்றி. ஓம் ஆதி துர்கா போற்றி. 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 சாமி, மயான பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்குமா. மயான பூஜைக்கு பொருத்தமான அமைப்புல குழி தோண்டி வச்சிருக்கம்மா. ரொம்ப நன்றி சாமி. கௌரிமா, இது வரைக்கும் நீங்க எடுத்த எந்த முடிவையுமே நான் தடுத்ததே இல்லம்மா. கௌரிமா, இப்போ மனசு கேட்கலம்மா, ஒரே பாரமா இருக்குமா. அண்ணே, இது என்னோட முடிவு இல்ல, என் தாயோட முடிவு. இதுல கவலைப்பட என்ன இருக்கு? தெய்வ பணிக்காக என்ன அர்ப்பணிச்சுக்க அந்த அம்மா கொடுத்த வாய்ப்பாதான் நான் இத பாக்குறேன். அத நினைச்சு நீங்க சந்தோஷம்தான் படணுமே தவிர கவலைப்படக்கூடாது. புரியுதுங்கம்மா. ஆனா இந்த சின்ன வயசுலயே உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமைப்படுறதா இல்ல மயான பூஜையில இருக்க ஆபத்தை நினைச்சு பயப்படுறதான்னு தெரியலங்கம்மா. அண்ணே, அந்த அம்மா காட்டுற வழின்னு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். அது மட்டும்தான் என்னோட வேலை. அவளோட சித்தம். 1/2 மணி நேரத்துக்கு பூமிக்குள்ள இருந்துகிட்டு அம்மாவை நினைச்சு மயான பூஜை பண்ண போறேன்னு. அவளை நம்ம இடத்துக்கு நான் அழைக்க போறேன். இதுல என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. சரிங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்றேன். அம்மா, சின்ரா சொல்றது சரிதாம்மா. நாம யோசிச்சு பண்ணணுமா. இந்த மயான பூஜை உனக்கு தேவையாமா? உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னால நான் பூஜை பண்றத நிறுத்தவே முடியாது. அதுக்கு வாய்ப்பளிச்சது அதிசயத்திலையும் அதிசயம். இந்த அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இந்த மயான பூஜையில நான் இருக்கும்போது நீங்களும் அமைதியா கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். சரிம்மா, உன் சொல்படி நாங்க நடந்துக்கிறோம். ஆனா நீ பாதுகாப்பா வரணும் தாயி. ஆமாம்மா, நீ வராம நாங்க யாரும் இங்கிருந்து போக மாட்டோமா. உங்க மனசுப்படி எல்லாம் நல்லா தான் நடக்கும். சாமி, பூஜையை ஆரம்பிக்கலாம். சரிம்மா.
அகிலாண்ட நாயகி ஓம் ஆதி துர்கா ஓம் ஆதி துர்கா ஓம் ஆதி துர்கா போற்றி ஓம் ஆதி துர்கா போற்றி ஆதி துர்கா போற்றி ஓம் ஆதி துர்கா ஓம் ஆதி துர்காய நமக ஓம் ஆதி துர்கா போற்றி கனக துர்கா போற்றி சின்ராசன்ன இறக்கி விடுங்க. ஆதி துர்கா போற்றி ஓம் கனக ஓம் ஆதி துர்கா நமஹ ஓம் கனக துர்கா நமஹ ஓம் ஆதி துர்கா போற்றி ஆதி துர்கா போற்றி ஓம் ஆதி துர்கா நமஹ ஓம் ஆதி துர்கா நமஹ ஓம் ஆதி துர்கா நமஹ ஓம் ஆதி துர்கா நமஹ ஓம் ஆதி துர்கா போற்றி ஓம் ஆதி துர்கா போற்றி ஓம் ஆதி துர்கா போற்றி ஓம் ஆதி துர்கா போற்றி அம்மா தாயே, என்னோட துர்காவும் கௌரியும் அவங்க உயிரையே பணைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாம நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். கௌரி பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, துர்காவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயா சொல்ற கௌரி மயான பூஜை பண்ண குளிக்குள்ள இறங்கிட்டா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வை. டேய் அர்ஜுன், அந்த கௌரி சாமி மரத்துக்கிட்ட மயான பூஜை பண்ண குழிக்குள்ள இறங்கிட்டா. இதுதான் சரியான சமயம். நீ துர்காக்கு நெருப்பு வைக்க தயாராயிரு. இப்பவே கிளம்பி அந்த இடத்துக்கு போ. சரியா 10 நிமிஷம் கழிச்சு நாம பூமிக்கடியில புதைச்சு வச்சிருக்கிற குழாய் வழியா நீ நெருப்பு பத்த வச்சிரு. அந்த நெருப்பு போய் பெட்ரோல் இருக்கிற பேரல்ல பிடிச்சு சும்மா விடிச்சு சதறட்டும். இந்த துர்கா பீஸ் பீஸ் ஆகட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி
அங்க குழிக்குள்ள இறங்கி தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற அந்த குட்டிச்சாத்தான் கௌரியோட கதையை முடிக்கணும். ஆமாப்பா, காலனையா சொன்ன மாதிரி முதல்ல அவளை போட்டு தள்ளலாம். அதுக்கப்புறமா தடையுமே இல்லாம இந்த துர்காவுக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஐயா, கௌரி மயான பூஜை பண்றதுக்காக வெட்டி வச்சிருக்கிற குழியில இறங்கிட்டா. இம்மீடியட்டா நீங்க வேலையை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா, பண்ணிடுறேன். டேய், சீக்கிரம் போலாம் வா. அர்ஜுன், நீ நெருப்பு வைக்கிற இடத்துக்கு கிளம்பு. அங்க போயிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் கால்ல அந்த ரவுடிகளோட நீயும் கனெக்ட் ஆகிரு. அந்த லைவ் வீடியோல அந்த கௌரி துடி துடிச்சு சாகிறத பார்த்துக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இந்த துர்காக்கு பெட்ரோல் குழாய் வழியா கொல்லிவை. சரிப்பா, நான் இப்பவே அங்க போறேன்.